வணக்கம், வெல்கம் டு TastyTawa. இன்னைக்கு ஃபேமஸான பீச் சைட் ஸ்நாக் சுட்ட சோளம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கார்னோட மேலே இருக்கிறது தலைப்பகுதி, கீழே இருக்கிறது வால் பகுதி. ஃபஸ்ட்டு தலைப்பகுதியோட கொஞ்சம் அந்த நாட் இருக்கிறதுக்கு கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு கீழே கட் பண்ணிக்கணும். ஈஸியாக தோலை உரிக்கிறதுக்கான டிப்ஸ் இது. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அதை முறிச்சுக்கோங்க. இந்த மாதிரி முறிச்சிட்டிங்கன்னா அது நல்லா உரிச்சு வந்துடும். இப்போ 2 சைடும் கை வச்சு பிளந்தீங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு தோல் உரிக்க வந்துடும். ஒரு 10 செகண்டில் நம்ம ஈஸியாக அந்த தோலை உரிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. ஈஸியாக தோல் உரிச்சாச்சு. அப்படி இல்லைன்னா கீழே இருந்து எடுத்தோன்னா ஒவ்வொரு லேயராக நம்ம உரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி தோல் உரிச்சதுக்கப்புறமா ஷைனிங்காக இருக்கக்கூடிய அந்த ஹேர் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நீட்டாக கிடச்சிருச்சு. சோளம் சுடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல்கா ஸ்டாண்ட் எடுத்துக்கணும். இது இருந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்குவோம். ஃபுல்கா ஸ்டாண்டை வச்சு நம்ம நிறையா பண்ணலாம். கத்திரிக்காய் சுட்டுக்கலாம், ஃபுல்கா பண்ணலாம். இன்டைரக்டாக ஹீட் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம இதில் ஹீட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டாண்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிறோம். அதை சிம்மில் வச்சு உருக்கிக்கிறோம். இப்போ பட்டர் நல்லா உருகிடுச்சு, எடுத்துடலாம். பட்டர் சூடாக இருக்கும்போதே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். பட்டர் சூடாக இருக்கிறதுனால மிளகாய் பவுடரோட பச்சை வாசனை போயிடும். நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிறது பட்டர்கார்ன் தான். அதனால் பட்டரை உருக்கி நம்ம இந்த மாதிரி ஸ்பைசஸ் போட்டு செய்கிறோம். இப்போது சோளத்தோட வால் பகுதியை கொஞ்சம் அந்த முனையை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியில் சென்டரில் நம்ம இந்த மாதிரி நீளமான ஒரு கெட்டியான கம்பி எடுத்து நல்லா உள்ள சொருகிக்கணும். நல்லா ஸ்டேபிளாக இருக்கணும். இப்போது இந்த பட்டர் சூடாக தான் இருக்குது. இப்போவும் ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நம்ம சோளத்து மேலே ஈவனாக தடவிக்கணும். பட்டர் ரொம்ப நிறைய போட்டுறாதீங்க, அப்புறம் பட்டர் சொதன்னு ஆயிடுச்சுன்னா நெருப்பில் பட்டுரும். இந்த மாதிரி ஒரு டைம் ப்ரஷ் எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக அது ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தடவி விட்டுக்கோங்க. பட்டர் இருக்கிறதுனால மிளகாய் பவுடரோட காரத்தன்மை சோதிக்காது. நம்மளுக்கு குழந்தைக்கு கூட நல்லா சாப்பிட்லாம். இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த மாதிரி டர்ன் பண்ணி நம்ம சுட்டு எடுத்துக்கணும். ஒவ்வொரு பாகத்துலேயும் ஒரு 10 செகண்ட் வச்சோன்னா ஈவனாக எல்லா பக்கமுமே நல்லா சுட்டு வந்துடும். இந்த சோளம் ஃபுல்லாக சுட்டு முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். பொறுமையாக தான் செய்யணும். அப்போ தான் கருகாமல் உள்ளே நல்லா வெந்து கிடைக்கும், நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாதி அளவு நல்லா சுட்டுட்டோம். இடையில ஒரே தடவை மட்டும் இந்த மாதிரி மிளகாய் பவுடர் அந்த பட்டர் பேஸ்ட்டில் தடவிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ சோளம் சூடாக இருக்குது. ஃபைனல் டச்சுக்கு சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் அந்த சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கார்ன். பீச் சைடில் நம்ம சாப்பிட்ற கார்னை விட ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். சீஸ் அப்படியே ஊட்டி விட்டுருங்க. எந்த சீஸாக இருந்தாலும் ஓகே. சீஸ் துருவலும் போடலாம், இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி இப்போது சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பரான பட்டர் கார்ன் தயாராகிடுச்சு. அடுத்தது இன்னொரு ஃப்ளேவரில் செஞ்சிடலாம் கார்னை. இப்போது இதுக்கு நம்ம அதே மாதிரி தான் சுடுறோம். பட் நம்ம எந்த பட்டரும் தடவில் பிளெயினாக அதே மாதிரி 5லேருந்து 7 நிமிஷம் அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம ஸ்வீட் கார்ன் தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நாட்டு சோளம் செட் ஆகாது. நாட்டு சோளம் வேகாது உள்ளுக்குள்ள.
இப்போ நல்லா சுட்டு எடுத்தாச்சு. ஸ்வீட் கார்ன் பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் வெந்துடும், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிருவோம். சோளம் நல்லா சூடாக இருக்கும்போதே ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க. எடுத்து அதுலேயே நல்லா பிழிஞ்சு நல்லா தடவி விட்டுக்கோங்க. நல்லா பிழியணும். லெமன் ஃபுல்லாக இருக்கணும், இந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் லெமன். இப்போ லெமனோட ஈரப்பதம் இருக்குது கார்ன் மேலே. ஈரப்பதம் இருக்கும்போதே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்ந்த கலவை இது. அதை கையால் எடுத்து எல்லா பக்கமும் தூவி விட்டுக்கலாம். லெமனோட ஈரப்பதத்தில் நல்லா ஒட்டிக்கும் மிளகாய் பவுடர். எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஈவனாக இது பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இந்த கார்ன். லெமன் புளிப்போட அந்த காரத்தன்மையோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் மிளகாய் தூள் மேலே லெமன் தடவிக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த கார்ன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அழகாக 2 கார்ன் தயார் பண்ணிட்டோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.